உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் தலைவர் அன்னவருக்கே சரண் நான்களே. அன்பர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையிலே மாதங்களிலே நான் மார்கழி என்று சொல்கிறார். எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களில் 11 மாதங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த மார்கழி மாதத்துக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு காலை பொழுது. உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று 2 வகையாக பிரிக்கிறார்கள். உத்தராயண காலம் என்பது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்களை உத்தராயண காலம் என்று சொல்கிறார்கள். நமக்கு 6 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. தட்சிணாயன காலம் என்பது ஆடி முதல் மார்கழி வரை, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களை அவர்கள் தட்சிணாயன காலம் என்று சொல்கிறார்கள். அதாவது தேவர்களுக்கு அது ஒரு இரவு பொழுது. உத்தராயண காலம் என்பது 6 மாதங்கள். பூமியிலே வாழக்கூடிய நமக்கு 6 மாதங்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. தட்சிணாயன காலம் என்பது 6 மாதங்கள் தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுது. இப்போ மார்கழி மாதத்திற்கு நாம் வருவோம். மார்கழிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால், மார்கழி மாதம் 30 நாட்கள். பூமியிலே வாழக்கூடிய நமக்கு இந்த 30 நாட்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு காலை பொழுது. எனவே நாம் எப்படி காலையில் எழுந்து நம்முடைய அன்றாட பணிகளை செய்துவிட்டு நாம் எப்படி நம்முடைய வேலைகளுக்கு நாம் செல்கிறோமோ, அதை போல தேவர்கள் இந்த காலை பொழுதிலே எழுந்து தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக புறப்படுவார்கள். அந்த விடியற்காலை நேரத்திலே நாம் இறைவனை துதித்து ஆராதனை செய்து அவனை பாடி நாம் வரங்களை கேட்டால் அது தேவர்களுக்குடைய காதுகளிலும் இறைவனுடைய காதுக்கும் சென்று நாம் கேட்ட வரங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் மார்கழி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போ நமக்கு 30 நாட்கள் என்பது, ஒரு மாதம் என்பது தேவர்களுக்கு அது ஒரு பகல், அதாவது ஒரு காலை பொழுதாக கருதப்படுகிறது. சரி, இப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஏன் நோன்பு நோற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயர்பாடியில் இருந்த இடைச்சிமார்கள் எல்லாம் கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஏனென்றால் வந்திருப்பது பரம்பொருள் அல்லவா. அந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்பதற்காக, அவனுடைய ராச லீலைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயர்குலத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் யமுனை நதிக்கு காலையிலே சென்று காத்தியாயினி என்ற தெய்வத்திற்கு விரதம் இருந்து பாவை நோன்பு, யமுனையினுடைய நதியிலே இருந்த மண்ணை எடுத்து ஒரு பாவை, ஒரு பொம்மையாக செய்து அதை விரதம் இருந்து கண்ணனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று ஆயர்குல பெண்கள் எல்லாம் செய்த அந்த நோன்பு, அந்த நோன்பைத்தான் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆண்டாள், பூமாதேவியினுடைய அம்சமாக பிறந்தவள் ஆண்டாள், அவள் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக கற்பனை செய்து கொள்கிறார். ஏனென்றால் பெரியாழ்வார் நந்தவனம் அமைத்து இறைவனுக்கு புஷ்ப கைங்கரையும் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. அவர் ஒரு நாள் துளசி செடியின் கீழே போய் அந்த துளசி செடியெல்லாம் நன்றாக நீர் ஊற்றி அவைகளை களை பறித்து அவைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கின்ற போது ஒரு துளசி செடியின் கீழிருந்து ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கிறார். அவள்தான் இந்த ஆண்டாள். அவளுக்கு சூடி கொடுத்த சுடர்குடி, கோதை நாச்சியார் என்ற திருநாமங்கள் உண்டு. இப்போ பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்க்கின்ற போதே அவனுக்கு கண்ணனுடைய லீலைகளையும் துவாபர யுகத்திலே கண்ணன் அவதரித்ததனுடைய நோக்கங்களையும் அவன் ஆயர்பாடியிலே செய்த லீலைகளையும் இடைச்சிமார்கள் அவன் மீது கொண்டிருந்த பேரன்புகளை எல்லாம் பெரியாழ்வார் சொல்லி சொல்லி வளர்ப்பதினாலே ஆண்டாள் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக கற்பனை செய்து கொள்கிறாள். அப்படி அவர் கற்பனை செய்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக அவர் கற்பனை செய்து கொள்கிறார். எனவே அந்த துவாபர யுகத்திலே ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் எல்லாம் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று அவர்கள் காத்தியாயினி தெய்வத்திற்கு நோன்பிருந்தார்கள் அல்லவா. அதை போல ஆண்டாளும் கண்ணனையே காதலனாக கணவனாக அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் அந்த ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் நோற்ற அந்த நோன்பை இவளும் கை கொள்கிறாள். அதுதான் இந்த மார்கழி மாதத்தினுடைய நோம்பினுடைய சிறப்பு அம்சம். இந்த ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே இவள் அவதரித்தாள்.
அழகிய மணவாள மாமுனிவர் சொல்கிறார், இன்றோ திருவாடி பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்திலே கண்ணனை காதலனாக கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக நோட்ட நோன்புதான் இந்த மார்கழி நோன்பு, பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பு. இப்போ தன்னை ஒரு இடைக்குள்ள பெண்ணாக அவள் கற்பனை செய்து கொள்கிறாள். தான் வாழக்கூடிய அந்த பகுதியை ஆயர்பாடியாக கற்பனை செய்து கொள்கிறாள். அவள் இப்பொழுது தோழிமார்களை எல்லாம் அழைக்கிறாள். நாம் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் பனி பொழிகின்ற இந்த நேரத்தில், விடியற்காலை நேரத்தில் எழுந்து இறைவனை சென்று நாம் பாடி பறை கொள்வோம். மார்கழி மாதம் 10வது நாள் 10வது பாசுரம். இந்த பாடலிலே நாம் பாவை நோன்பு இருப்பதினாலே நாம் அடையக்கூடிய பயன்கள் என்ன, நாம் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே கூறுகிறார். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அம்மனாய் என்றால் ஏ தலைவியே, பாவை நோன்பு நோற்கக்கூடிய தலைவியே, சொர்க்கம் புகுகின்ற நாம் பாவை நோன்பு சிரத்தையோடு மேற்கொண்டோமானால் நாம் நிச்சயமாக இறைவன் வாழுகின்ற அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்வோம். மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார், வாசலை வந்து திறக்க மாட்டியா? பாவை நோன்பு இருப்பதினாலே என்ன பயன் என்று நான் சொல்லிவிட்டேன். நாம் சொர்க்கத்திற்கு நிச்சயமாக செல்வோம். அப்பேற்பட்ட அந்த பாவை நோன்பை நோற்பதற்கு வராமல் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற. அதனால மாற்றமும் தாராதோ, உன்னிடத்திலே மாற்றம் ஏற்படாதா? இன்னும் நீ படுத்து தூங்கிட்டு தான் இருப்பியா? வாசல் திறவாதார், ஏ பெண்ணே, உன் வாசல் கதவை வந்து கொஞ்சம் திற, நாங்கள் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நாற்ற துடாய்முடி நாராயணன், பகவான் எம்பெருமான் நாராயணன் தனது கழுத்திலே துளசி மாலையை அணிந்திருப்பவர். அப்படி துளசி மாலையை அணிந்திருக்கக்கூடிய நாராயணன் நம்மால் போற்ற, அவனை நாம் போற்றி புகழ்ந்தோமானால் பறை தரும் புண்ணிய நாள், அவன் நமக்கு நிச்சயமாக அவனுடைய அருளை வாரி வழங்குவான். இங்கே ஆண்டாள் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறான். நீங்கள் நோன்பு நோட்டுறீங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து சொர்க்கம் என்பது கிடைக்கும். அதனால் பறை தரும் புண்ணிய நாள், இறைவன் நமக்கு நிச்சயமாக அவனுடைய அருளை வாரி வழங்குவான். பண்டு ஒரு நாள், முன்பு ஒரு முறை, கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த பாடலிலே ஆண்டாள் இப்பொழுது திரேதா யுகத்திலே ராம அவதாரத்தை பற்றி கூறுகிறார். ராம அவதாரத்திலே அவன் கும்பகர்ணன் என்று ஒருவன், ராவணனுடைய சகோதரன். அவன் 6 மாதங்கள் தூங்குவான், 6 மாதங்கள் விழித்திருப்பான். அப்பேற்பட்ட அந்த கும்பகர்ணனே உனக்கு பெரும் தூக்கத்தை தந்து விட்டானா? கூற்றத்தின் வாய், யமனுடைய வாயிலே இருக்கக்கூடிய அந்த கும்பகர்ணன், ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் ராமனுடைய அம்புகளால் அவன் உயிரானது பிரியும். எனவே அப்படி இருக்கக்கூடிய அந்த கும்பகர்ணன் தனது தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானா? நாங்கள்லாம் உன்னை வந்து பொழுது பாடி உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற. எனவே அந்த கும்பகர்ணன் உனக்கு தன் தூக்கத்தை உனக்கு பரிசாக கொடுத்தானா? கும்பகர்ணன், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, அவன் ராமபிரானிடத்திலே தோற்று போனவன். அப்பேற்பட்ட கும்பகர்ணன் தனது தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானா? நாம் கூட பேச்சு வாக்கில் சொல்லுவோம்ல, என்னடா கும்பகர்ணன் மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அதை தான் ஆண்டாள் வந்து தன்னோட தோழிமாரை அழைக்கிறார். ஏ பெண்ணே, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறிய, அந்த கும்பகர்ணன் இருக்கானே, அவனுடைய யமனுடைய வாயிலிலே இருப்பவன், அவன் ராமபிரானத்திலே தோற்று போனவன்,
அப்பேற்பட்ட கும்பகர்ணன் உனக்கு தனது தூக்கத்தை பரிசாக கொடுத்தானா? ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே, எல்லையற்ற சோம்பலை உடையவளே, ஏ பெண்ணே, இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். எந்த தடுமாற்றமும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் உனது வீட்டினுடைய கதவை வந்து நீ திறப்பாயாக என்று தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவியை பார்த்து ஆண்டாள் கூறுவதாக இந்த பாடல் 10வது பாசுரம் அமைகிறது. நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயண நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அன்பர்களே, மார்கழி மாதம் 10வது நாள் 10வது பாசுரம் நிறைவுற்றது.